கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் 6/6/2025 வெள்ளிக்கிழமை. புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். A faithful man will be richly blessed. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளிலே கர்த்தர் தரக்கூடிய இந்த வார்த்தைகளை வைத்து வேதத்தின் வாயிலாக சில வசனங்களை உங்களுக்கு எடுத்து காண்பித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கட்டாயம் இந்த வார்த்தைகளும் இந்த ஜெபங்களும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது உண்டானால் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேளுங்கள். எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாய் வெளிவருகிறதான இந்த ஜெபங்களும் கர்த்தருடைய வார்த்தைகளும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் ஒருவேளை அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த அறிமுகமான பலருக்கு அதை அனுப்பி வைத்து அவர்களும் வார்த்தைகளினால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணமாய் மாறுங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது 18ஆம் சங்கீதத்தில் 23ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் கர்த்தருக்கு முன்பதாக மன உண்மையாயிருந்து என்னுடைய துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி, உண்மை எதிர்பார்க்கிற ஆண்டவருக்கு முன்பதாக நான் எங்கே உண்மையை காண்பிக்கிறேன்? என் மனதில் உண்மையாக இருக்க விரும்புகிறேன். I have been blameless before him and have kept myself from sin. நான் ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையாய், அதை 51ஆம் சங்கீதத்தில் ஜெபமாய் பாடலாய் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 6ஆம் வசனத்தில் அந்த உண்மை தன்மை எங்கிருக்க விரும்புகிறாராம் என்று அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறேன். You desire truth in the inner parts. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நாம் உண்மையாய் நடந்தால், சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய மகனாகிய சாலமோன் அவர் சொல்லும் நீதிமொழிகள் 12:22 சொல்லுகிறார், உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He delights in men who are truthful. உண்மையாய் நடந்தால் கர்த்தருடைய பிரியம் வருகிறது. உண்மையாய் நடந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை குறித்து ஆண்டவர் ஜனங்களோடு கூட பேசும் பொழுது அந்த உண்மை ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பெரிய அளவில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்றது இல்லை. எப்படி தெரியுமா? ஆண்டவர் அதை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவளாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவன் யார்? அந்த வசனங்களை சொல்கிறதுடைய காரணம், ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் அந்த வசனங்களை சொல்கிறது, கொஞ்சத்தில் கர்த்தர் நாம் உண்மையாக இருப்போம். நான் சொல்லுகிறேன், நாம் யாரும் நல்லவர்கள் அல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நல்லவர்களாய் வாழ்வதற்கு பிரயாசப்படுகிறோம். நாம் உண்மை உள்ளவர்கள் அல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் பைபிளில் நாம் உண்மை உள்ளவர்களாக இராவிட்டாலும் அவர் உண்மை உள்ளவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் பரிசுத்தவான்கள் அல்ல, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பிரயாசப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் இந்த வசனத்தின் மூலமாய் கொஞ்சத்திலேயாகிலும் நாம் உண்மையாக இருப்பதற்கு நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது சொல்லும்படி சொல்லுகிறார், தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். புலம்பல் அந்த அதிகாரங்கள் இல்லை, எரேமியாவின் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நம்முடைய ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவருடைய உண்மை எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அது காலை தோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. கர்த்தருடைய உண்மை பெரிதாக இருக்கிறது. நாம் நிர்மூலமாக இருக்கிற கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய உண்மை பெரிதாக இருக்கிறது.
இந்த கிருபை காலைதோறும் புதியவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து கர்த்தர் அந்த உண்மை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்திற்கு நிருபங்களை எழுதி சொல்லும் பொழுது 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பழைய புளித்த மாவோடு அல்ல துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். எந்த பண்டிகை? பஸ்கா பண்டிகை, கர்த்தருடைய பந்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹோலி கம்யூனியன். இதை நம்ம எப்படி எடுக்கணும்? கர்த்தர் துப்புரவு உண்மை என்று வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை குறித்து எபேசு பட்டணத்திற்கு நிருபங்களை எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய உண்மை எப்படி விளங்கும் அப்படின்னு சொன்னால், ஆவின் கனி எப்படி விளங்கும் அப்படின்னு சொன்னால், ஆவின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். For the fruit of the light consist in all goodness, righteousness and truth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவின் கனி எப்படி? சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அதை கலாத்து பட்டணத்திற்கு ஜனங்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஆவின் கனி என்னவென்று சொல்லி லிஸ்ட் கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால், கலாத்தியர் 6:22 அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எதில் தெரிய வரும்? புறஜாதிகளுக்கோ ஜனங்களுக்கோ சகல நற்குணத்திலும், ரெண்டாவது நாம் நீதியாய் நடந்து காண்பிக்கிற வாழ்க்கை முறைகளிலும் உண்மையிலும் விளங்கும். ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்காய் உண்மையாய் வாழ்வ பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து காப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களிடத்தில் உண்மையை எதிர்பார்க்கிறீர். உண்மையாய் வாழ்வதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஆயினும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்குள்ளே காணப்படுகிற குறைகள், குற்றங்களை, மீறுதல்களை தயவாய் மன்னித்து உண்மையாய் நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்ய, எங்களுடைய கரம் பிடித்து நடத்தவும் பரிசுத்தாவுடைய உதவி ஒத்தாசைகளை நாங்கள் எதிர்பார்த்து இந்த புதிய நாளில் ஜபிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவரே, நிர்பந்தமான மனுஷன் என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல நாங்களும் நிர்பந்தமான மனிதர்கள். தயவாய் மன்னித்து எங்கள் மேல் இரக்கத்தை காண்பித்து உண்மை வழிகளிலே நடப்பதற்கு தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். கர்த்தர் இந்த ஜெபத்தை என்னோடு கூட இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள், கர்த்தர் வாலிபர்கள், நடுத்தர வயதில் இருக்கிற பெரியவர்கள், கனத்திற்குரிய போதகர்கள், பரிசுத்தவான்கள் எல்லாரையும் உடைய கரங்களிலே கொடுக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாய் நடந்து உம்முடைய பிரியத்தை பெற்றுக்கொள்ள, உண்மையாய் நடந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டும். சகல கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நசனாகிய இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கூட ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 934-5353-730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமேன். ஒரு சிறிய அறிவிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்கிற நீங்கள் ஒரு ஊழியமாய் பலருக்கு இதை அனுப்பி கொடுத்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் ஏது காரணமாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதோடு கூட எங்களுடைய மெர்சி ஆஃப் சர்ச் இரக்கத்தின் பேழை சபை திருச்சி பட்டணத்தில் இந்த ஊழியங்களை ஆரம்பித்து 43 ஆண்டுகளை முடித்து 44வது ஆண்டிற்குள்ளே எங்களுடைய சபை அடியெடுத்து வைத்திருக்கிறது.